எரேமியாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அப்ப என்ன? என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் தான் எனக்கு பிள்ளை, மற்றவன் யாரும் எனக்கு பிள்ளை இல்லை. அப்ப நான் கேட்கிறேன், உங்க இங்க எத்தனை பேர் வேத சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அப்பா சந்தோஷம். நினைப்பு பிளப்ப கெடுக்கும். அப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் போக முடியாது. அதான் சொன்னேன், என்னை போல ஒரு பைத்தியக்காரனா மாறணும் தேவ சமூகத்தில், என்னை போல ஒரு வெறி பிடிச்சவனா மாறணும். எனக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதில் நான் பெருமைப்படுறேன். சுய புத்தி இல்லாமல் பைத்தியக்காரனாக அவருடைய வார்த்தையில் இருக்கணுன்றதில் எனக்கு ஒரு பெருமை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பிரைசியாஷோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டோம், வேற எல்லாருக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுப்போம். தேவ சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்கிறதே இல்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? சொல்றேன் நான் அவருடைய பிள்ளைன்னு, கற்பனையை கை கொள்ளுவான்னு கேட்டா இல்லை. அப்புறம் எப்படி நீ அவருடைய பிள்ளை? என் கேள்வி கொண்ட பதில் இருந்தா நீ தான் அவருடைய பிள்ளை சொல்லு. இரண்டாவது ஒரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இதை சொல்றாரு, உங்கள் நற்செயல் உலகத்தார் மத்தியில் தெரியும்படியாய் நீங்க வாழணுமா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்றார், யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஏங்க, தேவன் சொன்ன விசேஷ காரியம் இது. நீ மற்றுள்ளவனிட்ட அன்பு காட்டினேன்னா எனக்கு சீசன். எப்படி இருக்குது? கிரியை இருக்குதா? பாஸ்டர் கண்டாலே ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், ஸ்தோத்திரம் வராது. சொன்னா இவருக்கு போய் ஸ்தோத்திரம் சொல்லணுமா? ஆமீன். அவர் என்ன, அவர் பெரிய ஆளோ? உண்மையிலே பெரிய ஆளு தான். உனக்கு தேவனை வழிகாட்டுறவர் அவர் தான். உனக்கு வருகிற துன்பத்தையும் உனக்கு வருகிற பிரச்சனையையும் மற்ற பாஸ்டர் சொல்ல மாட்டான், இந்த பாஸ்டர் சொல்லுவான். உனக்கு என்ன வந்துகிட்டு இருக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். ஆமீன். அப்பா அவன் தேவனுடைய வாய். நீ அவனுக்கு மரியாதை கொடுத்ததாக, இல்லைன்னா நீ தேவனுக்கே மரியாதை கொடுக்கல. ஏன்னா தேவனுடைய வாய் என்பவன் ஊழியக்காரன், தேவ மனிதன். நீ அவனுக்கு மரியாதை கொடுக்கணும், தேவனை கனவீனப்படுத்துற. அதுக்கப்புறம் ஒன்று அவர் பிள்ளைய வச்சிருப்பாரா? ஐயோ என்ன திட்டி போட்டாரு, அவர் என் பிள்ளைய இப்படி சொல்லி போட்டாரு. ஆமா, உண்மையா பொய்யா அதை மட்டும் சொல்லு. சொன்னது உண்மையா பொய்யா? நீ அங்க திரிக்காத. உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் சொன்னது போல் இருக்கா இல்லையா? எனக்கு இதான் வேணும். ஒரு தேவ மனிதன் சொல்றது நிஜமா நடக்கும். அவன் யாவுடைய நாமத்தில் சொல்லி நடக்கலைன்னா அவன் தேவ மனுஷன் இல்லை. அதனால தான் தேவன் தேவ மனுஷனை பத்திரமா பாதுகாப்பார். பிரிசியாசுவா, உனக்கு உதாசீனப்படுத்துறதுக்காக தேவ மனுஷனை தேவன் அபிஷேகம் பண்ணல. தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேசுவதற்கு உன்னை அவன் அபிஷேகம் பண்ணி வைக்கல. உன்னை சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறது அவனுக்கு விரோதமாக கிரியை செய்யறதுக்கு இல்லை. நீ நினைச்சேனா நாசமாயிருவ, தெரியுமா? முதல்ல ஆமீன். ஏங்க, உனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரியுமா? உனக்கு ஏன் போராட்டம் வருதுன்னு தெரியுமா? உனக்கு ஏன் பிசாசு விளையாடுறான்னு தெரியுமா? நீ தேவனுக்கு விரோதமாக தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை நினைத்தாய் செய்தாய். ஆனபடினால் உன்னை ஆட்கொண்டிருக்க தேவன் பிசாசனுடைய கரங்களில் கொடுத்து விட்டார். இதான் உண்மை. சில வேளை உன் பாரம்பரியம் இருக்கும், நான் அதுக்கு வரல. தயவு செய்து சொல்றேன், முதல்ல தேவனுடைய நாமத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றதை கேளு. நேற்றுக்கு ஒரு சகோதரிகிட்ட பேசுறேன், தேவனுடைய காரியத்தை பேசுறேன், வாய் திறந்து பதில் வரல. எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. மாமியார் வீட்டில் போனால் பேசுவியா? மாப்பிள்ளை வீட்டில் போனால் பேசுவியா? அப்பா வீட்டில் பேசுவியா? கண்ட பிசாசு பிடிச்சவன்கிட்ட எல்லாம் பேசுகிற வாதிறந்து தேவ மனுஷன்ட்ட வாய் திறக்க வராதா? பிசாசு வாயை கட்டி வச்சிருக்குதா? கேட்குற கேள்விக்கு பதில் உண்டா?
இதுவே சாபம் தெரியுமா? தேவ மனுஷன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து தேவ வார்த்தையை சொல்ற போது ஆம் இல்லை என்கின்ற பதம் உன்னிடத்தில் வரவில்லை என்றால் அது உனக்கு தண்டனையை கொண்டு வரும். நீ எங்க அமைதியா இருக்கணும்? நலமானதும் பேசாமல் ஊமையானாய் அமர்ந்திருக்க சொன்னான் தேவ மனுஷன் கூட பேசாம இருப்பியா? ஆனா கதை குண்டனி கோளு எல்லாத்துக்கும் வாதிறக்கமான்னு கேட்கிறேன். ஜாக்கிரதை, உனக்கு நீயே நாசத்தை உருவாக்கி விடாத. நான் சொல்றது தேவ மனுஷனை சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு நீயே ஆபத்தை வருவிப்பதற்கு நீ முயற்சி பண்ணாத. தேவ சமூகத்தில் வந்துட்டேன்னா தேவ மனுஷனா பார்க்குறேன்னா தேவ மனுஷன் வார நேரம் கரெக்டாக சொல்லுவான், இப்போ நான் தேவ மனுஷன், இப்போ நான் சாதாரண ஆளுப்பா, நம்ம குடும்ப கதை பேசுவோம் அப்படின்வான். அப்படி பேசுகிற நேரம் நீ குடும்ப கதை பேசுகிற நேரம் என்ன வேணாலும் பேசு. தேவ மனுஷனாக வார நேரத்தில் உண்மையிலே தேவனை மகிமைப்படுத்து. இல்லை உனக்கு அங்கேயே சாபம் உண்டாகும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உனக்கு தேவன் தண்டனை தந்துட்டே இருப்பார். ஏன்னா நீ தேவனை அவமதிக்கிற, தேவனுடைய நாமத்தை அவமதிக்கிற. இது புரியணும். முதல்ல நான் உங்கள்கிட்ட கோபத்தில் பேசல, நீ உனக்கு தண்டனை வராமல் இருப்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். உனக்கு பிரச்சனை வராமல், உன்கிட்ட பிசாசு வராமல் இருக்கிறதுக்காக பேசுகிறேன். தேவ மனுஷனை ஒரு நாளும் உதாசீனப்படுத்திடாத. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அன்பு இருந்தா அவருக்கு சீடன். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஆமென். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நல்ல கேளுங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென். அன்பு இருந்தா வாய் திறந்து பேசி ஆமென் இல்லைன்னு சொல்லுவே இல்ல. அன்பு இருக்கா? இங்க அன்பு இருந்தா நீ தேவனால் பிறந்திருக்கிற, அப்பதான் தேவனை அறிவ. அன்பு இல்லாதவனுக்கு தேவனை தெரியாது. முதல்ல ஆசாரியன்ட்டே அன்பு காட்ட தெரியாத உனக்கு தேவனை பற்றியுள்ள அறிவு உன்கிட்ட எப்படி வரும்? அப்போ இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசை பற்றியுள்ள அறிவு தான் வரும். புரியுங்க? அன்பு இருக்கா இல்லையா? நீயா சொல்லாத, உன்னை பார்த்து அடுத்தவன் சொல்லணும் நல்ல அன்புள்ள பிள்ளை. ஆமென். யாரு? தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். முடியுமா? லேவியராகமம் 19வது அதிகாரம் 12வது வசனம். என் நாமத்தை கொண்டு பொய்யாடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் யா. நீங்க பரிசுத்தர் இல்ல, பரிசுத்த குலைச்சலாக்காம இருக்கணுமா தேவனுடைய பிள்ளை. நீ எத்தனை சூழ்நிலையில எங்கெங்கெல்லாம் அவருடைய நாமத்தை தூசிச்சிட்டு இருக்கிற கொஞ்சம் யோசி. மார்க் 16:15 சொல்லுது சுவிசேஷம் அறிவிக்கணுமா. எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கு. சுவிசேஷம், எந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? ஊழியத்துக்கு போகிறவங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களே, சுவிசேஷம் என்றால் என்ன? உடனே சொல்லுவாங்க ரோமரில் 6வது அதிகாரம் அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான். அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷம், மேசியாவின் சுவிசேஷம் என்றால் என்ன? அல்லேலூயா. ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றால் என்ன? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு சுவிசேஷமே வேதத்தில் இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. 5 எண்ணம் இருக்குதுங்க, 5 இருக்கு, 5 சுவிசேஷம் இருக்குது. நீ எந்த சுவிசேஷத்தை சொல்ல போற? அறிகிற, அதனால தான் சொல்றேன், தேவனை அறிகிற அறிவு உன்கிட்ட இல்லை. தேவனை அறிஞ்சா தேவ வசனம் உனக்கு தெரியும். நீ பைபிளே படிக்க மாட்ட, பைபிளே படிக்கிறது பிடிக்காது. ஏன்? அப்புறம் எப்படி நீ தேவனுடைய பிள்ளையா இருப்ப? பைபிள் படிக்காம பைபிளுக்கு எப்படி கீழ்ப்படிவ? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியணுமே எப்படி? ஒன்றும் புரியல. அப்ப நீ தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய அடையாளம் உன்னிடத்தில் இருக்கணும். இருக்கா? அல்லேலூயா. விசுவாசத்தினால் பிழைப்பது, அன்பினால் கிரியை செய்வது, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது, இப்படிப்பட்ட காரியம் உன்னிடத்தில் இருந்தா சங்கீதம் 3:8 படி உன்னை நடத்துவார். வாசிங்க. ரட்சிப்பு யாவுடையது? தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஏங்க இப்பதான் ஆசீர்வாதமே தருவாராம். எப்படி? தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னிட்ட வரும். ஏன்னா ரட்சிப்பு வரணும்னாலும் ஒன்னால முடியாது. தேவன் அந்த ரட்சிப்பை உனக்கு கட்டளையிடணும், ஆசீர்வாதத்தை உனக்கு தரணும். இப்ப ரட்சிப்பும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற
சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையாக நீ மாறுவாயானால் அவர் உனக்கு அவருடைய ரட்சிப்பை தருவார், அவருடைய ஆசீர்வாதத்தை தருவார். இப்ப என்ன ரட்சிப்பு, எந்த வகை ஆசீர்வாதம்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப பிள்ளையாயிருப்போமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்காக தேவன் இன்று நம்மோடு கூட பேசி இருக்கிறார்.